ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ் ஹெரால்ட். மைசெல்ஃப் சஷ்டிகுமார். ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா யூபிஎஸ்சி புக் லிஸ்ட். ஸோ யூபிஎஸ்சிக்கு எந்தெந்த புக்ஸ் எல்லாம் படிக்கலாம், எதெல்லாம் படிக்க வேண்டாம், அதாவது படிக்க வேண்டாம் அப்படின்னு எந்த புக்குமே இல்லை, பட் டூ மச் ஆஃப் சோர்சஸ் வந்து ரிலே பண்ணி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது நம்மளோட ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட். ஸோ ரெக்வஸ்ட்லாம் இல்லை, அதான் பண்ணணும். அப்படி பண்ணாலும் நம்ம சர்வீஸ் வாங்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த யூபிஎஸ்சி புக் லிஸ்ட் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பிஃபோர் மூவிங் டு தி யூபிஎஸ்சி புக் லிஸ்ட் நமக்கு சில டவுட்ஸ் இருக்கும். வெதர் நம்ம வந்து ஓல்டு என்சிடி ஃபாலோ பண்ணலாமா இல்லை நியூ என்சிடி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பல டவுட்ஸ் இருக்கும். ஒரு என்சிடி புதுசாக லான்ச் பண்ணாங்கன்னா நியூ என்சிடி பக்கம் போங்க. ஸோ அதுக்குன்னு ஓல்டு வந்து படிச்சவங்க வந்து நீங்க அதை அப்படியே விடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சின்ன சின்ன அப்டேட்ஸ் வந்து மாத்திருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மாத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் நேம் வந்து 6th மாத்திருக்காங்களா நியூ என்சிடில. அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு போதும். ஆல்ரெடி படிச்ச சீனியர் ஆஸ்பிரன்ஸ். பட் அப்கமிங்ல 2026, 27, 28 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எழுத போறவங்க நீங்க கவர்மெண்ட் என்ன புதுசா என்சிஆர்டி மாத்துறாங்களோ அதை நீங்க ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ டில்னோ 2024 6th புக் வந்து நமக்கு மாத்திருக்காங்க. 2025 வந்து இன்னும் சில புக்ஸ் வந்து மாத்துறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 2026 கம்ப்ளீட்டா மாத்துறதாகவும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 2026, 27, 28 இந்த மாதிரி டைம்ல ப்ரிப்பேர் பண்றவங்க நீங்க வெயிட் பண்ணி பாக்குறது நல்லது. அதுக்கு மட்டும் நீங்க சின்ன சின்ன வீடியோஸ்லாம் இருக்கும் யூடியூப்ல, சும்மா கான்செப்ட்ஸ் கேட்டு நீங்க தெரிஞ்சு வச்சுக்கலாம். அந்த மாதிரி நீங்க இப்போ நீங்க ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. நம்மளுமே வந்து வீடியோஸ் வந்து பிளானிங் வச்சிருக்கோம். ஸோ அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஒன்றும் பெருசாலாம் மாறாதுங்க, சின்ன சின்ன ஏரியாஸ் மாறும். இப்போ 2024 வந்து பாத்தீங்கன்னா 6th புக்கை வந்து மொத்தமா வந்து பிரிச்சுட்டாங்க. பிரிச்சிருந்த புக்கை சேர்த்துட்டாங்க. முன்னாடி வந்து ஹிஸ்டரி தனியா, ஜியோகிரபி தனியா அப்படி இருந்ததுல இப்போ எல்லாத்தையும் ஒரே டேர்ம் புக் மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதான் வந்து இருக்கிற அப்டேட். ஸோ அதனால ஓல்டு என்சிஆர்டி சில சப்ஜெக்ட்ஸுக்கு பார்க்கணும், அண்ட் ஓல்டு என்சிஆர்டி சில சப்ஜெக்ட்டுக்கு பார்க்க வேண்டாம். அது என்னங்கிறத நான் உள்ள வந்து டீட்டெயிலா கொடுக்குறேன். ஸோ அடுத்து என்சிஆர்டி புக்கு இந்த வருஷம் மாறுமா மாறாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் இப்போ நம்ம பேசி முடிச்சிட்டோம். ஸோ என்சிஆர்டி புக் இப்போ 6th புக்கு மாறி இருக்கு. அடுத்து சில புக்ஸ் அப்டேட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி மாறுனுச்சுன்னா நம்மளும் என்ன பண்ணணும், அதுக்கு ஏற்ற மாதிரி மாறணும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், சீனியர் ஆஸ்பிரன்ட்ஸ் டோன்ட் வரி, நீங்க படிச்சதை நீங்க அப்படியே வந்து கேரி அவுட் பண்ணி நீங்க எடுத்துட்டு போங்க, நோ இஷ்யூஸ். ஸோ இதுதான் பழைய புக்கு, அவர் பாஸ்ட் 1. ஓகேங்களா? 6th இப்போ எப்படி மாத்திருக்காங்க பாருங்க, எக்ஸ்ப்ளோரிங் சொசைட்டி அண்ட் இந்தியா பியாண்ட். ஸோ இதுதான் வந்து இங்கிருந்து இங்க எப்படி மாத்திருக்காங்க, அதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாருங்க, அடுத்து உங்களுக்கு இருக்க டவுட் என்னன்னா, சார் என்சிஆர்டி புக் படிக்கலாமா இல்லை டைரக்டா ஸ்டாண்டர்ட் சோர்ஸ் போலாமா அப்படின்னு கேக்குறீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்சிஆர்டி அப்படிங்கிறது ஒரு ஃபவுண்டேஷன் சோர்ஸ். ஸோ சில பேர் அட்வான்ஸ்டா இருப்பீங்க, நீங்க மேபி சிபிஎஸ்சியில நீங்க படிச்சிருக்கலாம். ஸோ அதனால நீங்க கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஈஸியா படிச்சிருந்தா கிராஸ்ப் பண்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கு வந்து என்சிஆர்டி தேவையில்லை, என்சிஆர்டி படிச்சாதான் கிளியர் பண்ண முடியும் அப்படிலாம் எதுவும் கிடையாது. என்சிஆர்டி படிக்காம நிறைய பேர் கிளியர் பண்ணிருக்காங்க. பட் அவங்களுக்கான ஃபவுண்டேஷன் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ நீங்க உங்களை நீங்களே கிறிஸ்காஸ் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கோங்க வெதர் உங்களுக்கு வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கான்னு. ஆனா மெஜாரிட்டிலே அட்வைசபிள் என்னன்னா, அட்லீஸ்ட் ஒரு டைம் வந்து என்சிஆர்டி வாட் இஸ் வாட்ங்கிற லெவலுக்கு ரீட் பண்ணுங்க. அதாவது நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நான் சொல்றேன், ஐ மீன் எனக்கு எல்லாமே தெரியும், பாலிட்டியில் லெக்சன் வந்து நான் அட்ட படிச்சிருக்கேன் அப்படின்னாலுமே என்சிஆர்டியை ஒரு டைம் கோத்ரூ பண்ணிட்டு நீங்க எக்ஸாம்குள்ள போறது உங்களுக்கு நல்லது. ஸோ அது இல்லாம நீங்க ஸ்டாண்டர்ட் புக்ஸ் உங்களுக்கு வந்து ஃபார் டீப் நாலேஜ், அதை இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியா உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு தான் ஸ்டாண்டர்ட் புக்ஸ். லைக் வந்து லக்ஷ்மிகாந்த் மாதிரியான புக்கு. ஸோ இந்த புக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் புக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது எக்கனாமில வந்து நமக்கு ரமேஷ் சிங், ஸோ இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்ட் சோர்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால என்சிஆர்டி மேக்ஸிமம் மெஜாரிட்டி ஆஃப் தி மெம்பர்ஸ் எல்லாம் வில்லேஜ்ல இருந்து வந்திருப்போம், இல்ல மெட்ரிக்ல வந்து ப்ராப்பரா நம்ம ஸ்கூல் எஜுகேஷன் நம்ம ப்ராப்பரா வந்து படிச்சதே புரிஞ்சு படிச்சதே கிடையாது. கரெக்டுங்களா? எல்லாம் மனப்பாடம் பண்ணி தான் படிச்சிருக்கோம். அப்படி சுச்சுவேஷன்ல என்சிஆர்டில போறதுதான் வந்து இட்ஸ் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ அதனால மேக்ஸிமம் பாத்துருங்க. இல்ல சார் எனக்கு ரொம்ப கான்பிடண்டா இருக்கு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு நினைச்சீங்கனாலும் நோ இஷ்யூஸ். நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணி நீங்க போகலாம். பட் பிஃபோர் நீங்க மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபேக்கல்ட்டி கிட்ட ஒரு கன்சர்ன் கேட்டுக்கங்க. சார் இந்த மாதிரி எனக்கு இந்த லெவலுக்கு எனக்கு தெரியும், இது பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறத ஒரு கன்சர்ன் பண்ணிட்டு நீங்க போறது இட்ஸ் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ அடுத்த விஷயம், இப்போ நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாம். யூபிஎஸ்சி புக் லிஸ்ட் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நம்ம பாலிட்டி பார்த்துடலாம். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் இது வந்து ஆக்சுவலா ஜிஎஸ் பேப்பர் 2ல வரும் மெயின்ஸ்ல. ஓகேங்களா? ஸோ இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த். ஓகேவா? ஸோ இந்த லக்ஷ்மிகாந்த் புக்கு ஆக்சுவலா மஸ்ட் ரீட் புக்குங்க. அதே மாதிரி இங்க நான் வந்து நிறைய சோர்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து குழப்பக்கூடாது. அதாவது வீடியோ ஃபுல்லா பார்க்காம ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போனீங்கன்னா கோயிந்தா தான். அதனால நான் என்ன மீன் பண்றேன் அப்படின்னா,
இதுல கொடுத்துருக்க புக்ஸ் எல்லாத்தையும் நம்ம படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை பத்தி நான் ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ இந்தியன் பாலிட்டிக்கு நீங்க பாலிட்டிக்கு லட்சுமிகாந்த் நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஒரு சோர்ஸ் போதும், ஸ்டிக் பண்ணுங்க. அண்ட் அது கூட சப்ளிமெண்டா என்சிஆர்டி 9th இருந்து 12th இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்சிஆர்டி நீங்க கண்டிப்பா நீங்க கோத்ரூ பண்ணணும். இந்த டிடி பாஸ்ன்னு ஒரு புக் இருக்கும், எல்லாரும் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதனால நானும் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து ஃபார் டீப் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது இப்படி புரிஞ்சுக்கங்க, நம்ம யாரும் வந்து ஆப்ஷனல் படிக்கல. ஸோ இந்த டிடி பாஸ் வந்து நம்ம படிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லா டாப்பருமே டிடி பாஸ்ன்னு சொல்லுவாங்க. உடனே பசங்க என்ன புரிஞ்சுப்பாங்க, என்ன மனுஷயா, ஸோ வந்து பாலிட்டிக் லட்சுமிகாந்தே படிச்சிருக்காரு, டிடி பாஸ் அப்படின்னா யாரும் படிக்க மாட்டாங்க. இது வந்து ஃபார் தி சேக் ஆஃப் ரெஃபரன்ஸ் மெட்டீரியலா தான் எடுத்துப்பாங்களே தவிர யாரும் படிக்க மாட்டாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு இடத்துல கிளாரிட்டி வேணும் அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க, நீங்க டிடி பாஸ் எடுத்து நீங்க ஃபார் டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு லட்சுமிகாந்த் தவிர மீறி ஏதாவது எக்ஸ்ட்ரா சோர்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா விஷன் ஐஏஎஸோட பாலிட்டி நோட்ஸ் நீங்க கோத்ரூ பண்ணலாம், நல்லா இருக்கு, உண்மையுமே சூப்பரா இருக்கு. அண்ட் வந்து இது இல்லாம சில பேர் இருப்பாங்க, சார் எனக்கு 10 புக்கு படிச்சாதான் எனக்கு வந்து மைண்ட்ல நிற்கும் அப்படிங்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணா ஒரு புக் எடுத்துங்க. அவர் பார்லிமெண்ட், சுபாஷ் கஷ்யப். சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, திருப்பி சொல்றேன், சோர்ஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி லிமிட் பண்ணுங்க. அந்த லிமிட் பண்ண சோர்ஸை திருப்பி திருப்பி படிங்க, சர்வீஸ் கிடைக்கும். நீங்க 10 புக்கு உட்காந்து படிக்கிறது வந்து இட்ஸ் நாட் அட்வைசபிள். பட் சிலருக்கு அவர் பார்லிமெண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கும், சிலருக்கு வந்து டிடி பாஸ் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ அது நீங்க உங்களோட டிபெண்ட்ஸ், நீங்க உங்களுக்கு எது வேணுமோ நீங்க எடுத்துக்கலாம். பட் மை சாய்ஸ் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா, நான் லட்சுமிகாந்த் வந்து நான் சொல்லுவேன் ஜென்ரலா. ஓகேங்களா, அதே மாதிரி கவர்னன்ஸுக்குமே உங்களோட பாலிட்டின் கவர்னன்ஸுமே நான் சேர்த்து சொல்லிடுறேன். விஷன் ஐஏஎஸ் நோட்ஸ் இருக்கு, இட்ஸ் மோர் தென் இனஃப். ஓகேங்களா, அது கூட உங்களுக்கு ஏதாவது வேணும்னு நினைச்சீங்கன்னா கவர்னன்ஸ் இன் இந்தியா பை லட்சுமிகாந்த் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. ஸோ அதையுமே நீங்க வந்து கோத்ரூ பண்ணலாம். இதுதான் இந்தியன் பாலிட்டி புக், இப்படிதான் இருக்கும். ஸோ இன்னொன்று புக்ல வந்து எப்பவுமே லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குங்க, புது எடிஷன் வாங்குறது தான் நல்லது. ஏன்னா பழைய விஷயங்கள் வந்து அப்டேட் பண்ணி அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஏதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணிருப்பாங்க, அதனால நீங்க இப்படி போறது நல்லது. ஸோ ரெண்டாவது விஷயம் ஹிஸ்டரியில உங்களுக்கு நிறைய ஆஸ்பெக்ட்ல தெரியும், ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், அடுத்து வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர், அடுத்து வந்து போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன், வேர்ல்டு ஹிஸ்டரி, இப்படின்னு 6 டைப்பா பிரியும். ஓகேங்களா, ஸோ இதுல ஏன்ஷியன்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 6th இருந்து 12th வரல இருக்கிற என்சிஆர்டியை கோத்ரூ பண்ணுங்க. ஜென்ரலாக ஹிஸ்டரி, ஏன்ஷியன்ட் அண்ட் மிடிவல், அதாவது 9th 10th நீங்க படிச்சீங்கன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஃபுல்லா கவர் ஆகும். ஓகேவா, ஸோ அதனால நான் இங்க காமனா போட்டிருக்கேன் 6th to 12th அப்படிங்கிறது, ஒட்டுமொத்த ஹிஸ்டரிக்கும் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ என்சிஆர்டி கிளாஸ் 6th to 12th கண்டிப்பாக வாசிச்சிருங்க. அது கூட ஓல்டு என்சிஆர்டி பை ஆர்எஸ் சர்மா, அதாவது இங்க இருக்கும் பாருங்க, இதான் அந்த புக், ஓல்டு என்சிஆர்டி பை ஆர்எஸ் சர்மா. ஸோ இந்த புக்குமே நீங்க என்ன பண்ணலாம், படிக்கலாம். ஸோ இது வந்து இந்த ஆர்எஸ் சர்மா புக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் புக் மாதிரி தாங்க இருக்கும். ஓகே, ஃபவுண்டேஷன் அதுவே டீப்பா தான் இருக்கும், இப்படி படிச்சீங்கன்னா தெரியும். பட் உங்களுக்கு சார் எனக்கு வந்து இது வந்து படிக்க ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமா அட்வான்ஸ்டா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதே ஆர்எஸ் சர்மா எழுதின இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. ஓகேங்களா, ரொம்ப டீடைல்டா காம்ப்ரிஹென்சிவா இருக்கும். அதாவது எப்படின்னா ஒரு 400 பேஜுக்கு மேல இருக்கும். இது வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். பட் வந்து அந்த புக்கு இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் ரொம்ப வாஸ்டா இருக்கும். ஸோ பிகினருக்கு ஆக்சுவலா ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும், அதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா டைரக்டா ஆர்எஸ் சர்மாக்குள்ள போயிருங்க. இல்ல சார் எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டாவே வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் கூட நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா போகலாம். அப்படி நீங்க அட்வான்ஸ்டா போற பட்சத்தில் உங்களுக்கு என்சிஆர்டி உங்களுக்கு தேவைப்படாது, டைரக்டா நீங்க இந்தியாஸ் ஏன்ஷியன்ட் பாஸ்ட் என்ன பண்ணிக்கலாம், பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்து இதுதான் வந்து ஜென்ரல் திங். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு இன்னொரு சப்ளிமெண்ட், அதை இப்போ நம்ம ஒவ்வொரு என்ன சார் நீங்க புக்கு கம்மி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய புக் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்றீங்களா, நான் 2 கேட்டகரி ஆஃப் ஆஸ்பிரன்ஸையும் அட்ரஸ் பண்றேன். லைக் வந்து சில வந்து புக் வந்து நான் புக்கிஷா இருப்பாங்கல்ல அவங்களுக்கும் அட்ரஸ் பண்றேன். அதே மாதிரி சோர்ஸ் லிமிட் பண்ணுங்கன்னு சொல்றவங்களுக்கும் நான் 2 பேருக்குமே நான் வீடியோ வந்து நான் கொடுத்துட்டு இருக்கேன். கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க, ஏன்னா உபேந்திர சிங் எல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு. ஸோ உபேந்திர சிங் வந்து அந்த புக்கிஷா இருப்பாங்கல்ல, இதை படிக்கணும் அதை படிக்கணும் அந்த மாதிரி நான் அட்டல் ஹிஸ்டரி ஆஃப் ஏன்ஷியன்ட் அண்ட் ஏர்லி மிடிவல் இந்தியா ரெண்டுமே கவர் ஆயிடும். ஸோ அந்த உபேந்தர் சிங்ல, ஸோ அது வந்து நீங்க பார்க்கலாம். அண்ட் மிடிவல் இந்தியா அப்படின்னு நீங்க போறப்போ ஓல்டு என்சிஆர்டி பை சதீஷ் சந்திரா இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, இந்த புக் நீங்க ஜென்ரலா படிக்கலாம். இல்ல சார் இதை விட எனக்கு வந்து இன்னும் அட்வான்ஸ்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் மிடிவல் இந்தியா சதீஷ் சந்திரா அவரே எழுதுனது தான். இது ஒரு 406 பேஜ் இருக்கும், 406 பேஜுக்கு மேல இருக்கும். ஸோ இந்த புக்குமே நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இங்க பாருங்க எடுக்க போறோம், இதுதான் அந்த 406 பேஜ் கொண்ட புக். ஸோ இது வேணும்னா இது படிங்க. பட் வந்து எழுதுறப்போ சில நோட்ஸ் மேக்கிங் வந்து எடுத்துட்டு நீங்க பண்ணுங்க. அந்த நோட் மேக்கிங் பத்தி கூட நம்ம வீடியோ வந்து ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு, நம்ம பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து வந்து மாடர்ன் இந்தியாவுக்கு என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். மாடர்ன் இந்தியாவுக்கு நீங்க இந்த ஸ்பெக்ட்ரம் புக்
எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா, அதாவது ராஜீவ் அஹீர் ஐபிஎஸ், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், இவர் எழுதின புக் இருக்குல்ல, இந்த புக்கே வந்து மோர் தென் இனஃப். ஓகேங்களா? ஸோ ஹிஸ்டரிக்கு நீங்க மாடர்ன் இந்தியாவுக்கு சோர்ஸை லிமிட் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் இதோட முடிச்சுக்கிறது நல்லது. பிஓக்கு எடுத்து அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணி என்சிஆர்டி பார்த்தீங்கனாலே அதுவே போதுமானது. இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல் நாலேஜ் வேணும் அப்படின்னா ஹிஸ்டரி ஆஃப் மாடர்ன் இந்தியா பை பிபின் சந்திரா, ஓகேங்களா, அந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த புக்கு நீங்க வேணாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் பிபின் சந்திராவோட இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டுக்கு சில டாப்பர் சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கு வாங்கி என்ன பண்ணலாம், அழகா பாக்கி வச்சு தூங்கலாம். ஏன்னா அவ்வளவு பெரிய புக்கா இருக்கும். ஸோ சரி கைஸ், ஜென்ரலா புரிஞ்சுங்க, இவ்வளவுதான் படிக்கணும் அவசியம் இல்லை. ஒண்ணு இதை எடுங்க, அதை எடுங்க, மூணுல ஏதாவது ஒண்ணு எடுங்க. சரி, ஹிஸ்டரிக்கு சோர்ஸ் நல்லா சொல்லிக்கிட்டே போக முடியும். ஏன்ஷியன்ட்டுக்கு வந்து சில பேர் பூனம் தலால் தாகியா படிப்பீங்க, அதுவுமே நல்ல சோர்ஸ் தான். அது படிச்சீங்கன்னா அது மட்டும் படிங்க போதும், வேற எதுவும் தேவையில்லை. நீங்க அதை விட்டுட்டு ரொம்ப ஸ்டாண்டர்டான ஹை லெவல் சோர்ஸ், அதுல ஒரு 600 பேஜ் இருக்கும், அது இல்லாம இன்னொரு புக்கை படிச்சு எவ்வளவு கொஸ்டின்ஸ். காஸ்ட் பெனிஃபிட் அனாலிசிஸ்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பண்ற ஒர்க்குக்கு பண்ற வேலைக்கு ஏற்ற ஊதியம். நம்ம ஒரு இடத்துல வந்து இத்தனை மணி நேரம் 10 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றோமா, அதுல இருந்து இத்தனை மார்க் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல படிச்சீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து அது கரெக்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஜென்ரலா மாடர்ன் இந்தியாவோட புக்ஸ். அடுத்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கல்ச்சர் தெரியும், ஜிஎஸ் 1ல கவர் ஆகும், போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ். நிதின் சிங் அணை இந்த புக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான புக்குங்க. மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் சூப்பரா இருக்கும், ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்லயும் நல்லாவே இருக்கும். ஸோ அதே மாதிரி என்சிஆர்டி கிளாஸ் 11th ஒரு புக் இருக்கும், இங்க பாருங்க, இன்ட்ரோடக்ஷன் டு இந்தியன் ஆர்ட். ஸோ இந்த புக்குமே நல்லா இருக்கும், இதுவுமே நீங்க என்ன பண்ணலாம், இதுக்கு ரெஃபர் பண்ணலாம். அது கூட சிசிஆர்டி வெப்சைட், ஸோ இந்த வெப்சைட்லயே நீங்க என்ன பண்ணிக்கலாம், போய் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, சென்டர் ஃபார் கல்ச்சரல் ரிசோர்ஸ் அண்ட் ட்ரைனிங், இந்த வெப்சைட்ல நீங்க என்ன பண்ணலாம், போயிட்டு ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட்ல நீங்க ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ஆஸ்பெக்ட்ல நிறைய கொடுத்துருப்பாங்க, அதுவுமே நீங்க பாத்துக்கலாம் ரெஃபரன்ஸுக்கு. ஸோ இதான் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். அண்ட் வேர்ல்டு ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, வேர்ல்டு ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியும், என்சிஆர்டி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், ஃபவுண்டேஷன். அடுத்து வந்து நார்மன் லாவே ஒரு புக் எழுதியிருப்பாரு, மாஸ்டரிங் வேர்ல்டு ஹிஸ்டரி. ஸோ இது ஒரு புக்கு. அடுத்து அதை விட்டீங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்டு பை அர்ஜுன் தேவ், அப்படி இல்லைன்னா ஜெயினன் மாத்தூர் பாருங்க. சார் இந்த புக்கு எதுவுமே எனக்கு வேணாம் சார், நான் வந்து எனக்கு சிம்பிளா ஒன்று சொல்லுங்க. சிம்பிள்னா இதுவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், பட் புரியுற மாதிரி எனக்கு கொஞ்சம் எக்ஸாம் ஆஸ்பெக்ட்ல வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விஷன் போகலாம். விஷனோட வேர்ல்டு ஹிஸ்டரி நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் டீப்பா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு 300 பேஜஸ் மேல இருக்கும். அவ்வளவு தேவையில்ல. அதுல செலக்டட் டாபிக்ஸை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மெயின்ஸ் எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுங்க, அவங்க பயங்கரமா கொடுத்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி ஐஏஎஸ் பாபாவும் நீங்க பார்க்கலாம், வேர்ல்டு ஹிஸ்டரிக்கு வேல்யூ அடிஷன் மெட்டீரியல்ல கொடுத்துருப்பாங்க. அதுல ஆனா என்னன்னா வேர்ல்டு ஹிஸ்டரி எனக்கு என்னோட ஃபீலிங் என்னன்னா அதுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, ஒரு 150 பேஜ் கூட இல்ல, ஒரு 110 120 பேஜ் தான் இருக்கு. பட் சார் நான் கம்மியா படிக்கணும், அதுல இருந்து நான் எழுதணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலுமே இதுவுமே ஒரு நல்ல சோர்ஸ் தான். பட் 100 120 பேஜ்னாலுமே கண்டென்ட்டோட குவாலிட்டி வந்து கைஸ் டாப் நாச்சா இருக்கு. ஸோ அதனால வந்து நீங்க ஆப்வியஸா நீங்க அந்த பக்கம் போகலாம். ஸோ இதுதான் ஹிஸ்டரி பத்தி நம்ம பேசியாச்சு. அடுத்து ஜியோகிரபி. ஸோ ஜியோகிரபி உங்களுக்கு ஜிஎஸ் 1ல வரும், ப்ரிலிம்ஸ் அதாவது மெயின்ஸ் ஜிஎஸ் 1ல வரும், அண்ட் இங்க வந்து ப்ரிலிம்ஸ்லயுமே வரும். ஸோ இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், என்சிஆர்டி 6 to 12 வந்து கண்டிப்பா படிச்சதுனால வேற வழியே இல்லை. அதுல மெயினா 11th and 12th என்சிஆர்டி மேண்டேட்டரியா நீங்க படிக்கணும். ஸோ அது கூட ஜிசி லியாங் ஒரு புக் ஒன்று இருக்கும், சர்டிபிகேட் பிசிக்கல் ஜியோகிரபி. இந்த பாத்தீங்களா, இதோட லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கங்க. இந்த புக் வந்து கொஞ்சம் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல நல்லா இருக்கும். ஓகேங்களா? இந்த லேண்ட் ஃபார்ம்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள், இல்ல கிளைமேட் ரிலேஜன், கிளைமேட்டிக் டிவிஷன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டு வந்து இந்த ஹார்ட்வேட்டிக் டியூட்டோரியல், இந்த மாதிரி நிறைய நல்ல சாப்டர்ஸ்லாம் இருக்கும். அதே மாதிரி அட்லஸை பொறுத்தவரைக்கும் தெரிஞ்சுக்கோங்க, அட்லஸ் 2 அட்லஸ் வச்சுக்கோங்க, ஒன்னு ஆக்ஸ்போர்ட், இன்னும் ஓரியன் பிளாக்ஸ்மேன். இந்த ஒரு அட்லஸ் வச்சு ஓட்டுற வேலையெல்லாம் வேணாம். ஸோ வாங்கினீங்கன்னா 2 அட்லஸ். ஆக்சுவலா இது இல்லாம டிடிகே அட்லஸ்னு ஒன்று இருக்கும், அதுவுமே நம்ம வாங்கலாம், பட் இது 2 போதும் நமக்கு. அதே மாதிரி இதுல உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா சப்ளிமெண்ட்டுக்கு ஜியோகிரபி த்ரூ மேப்ஸ், மேப் மூலமா ஜியோகிரபி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாரு சித்தார்த்தா அப்படிங்கிறவர். பட் இது வந்து ஆப்ஷனுக்கு தான் நாங்க வந்து ஜென்ரலா பார்ப்போம். ஸோ அதனால நீங்க டோன்ட் வரி அபவுட் திஸ் சோர்ஸ் வந்து. அடுத்து வந்து இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிரபி பை மஜூத் ஹுசைன். ஸோ மஜீத் ஹுசைன் ஒரு புக் ஒன்று எழுதியிருப்பாரு. சரி, இப்பயும் நான் சொல்றேன், சோர்ஸை லிமிட் பண்ணிக்கங்க. ஒன்னு மஜீத் ஹுசைன் பாருங்க, ஆர்எல்ஸ் பிஎம்எஃப் பாருங்க. பிஎம்எஃப்மே நல்லா இருக்கு, அதாவது கரண்ட் அப்டேட்ஸோட நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பிஎம்எஃப் வந்து ஒரு நல்ல சோர்ஸ் ஜியோகிரபி. ஸோ நீங்க பிஎம்எஃப்பும் பார்க்கலாம், ஆர்எல்ஸ் இந்தியன் அண்ட் வேர்ல்டு ஜியோகிரபி பை மஜீத் ஹுசைன். ஸோ இதுவுமே பார்க்கலாம். இது 2 மேண்டேட்டரி, என்சிஆர்டி கிளாஸ் 11th and 12th. அதுவும் சரி, இந்த கோச்சிலியாங், இது வந்து ஜிசிலியாங்னு சொல்லுவோம், பட் கோச்சிலியாங் அப்படின்னு நம்ம ஜென்ரலா ப்ரொனன்சியேஷன் பண்ணுவோம். ஸோ இந்த கோச்சிலியாங் இது 2மே மேண்டேட்டரி. அது கூட இதை வந்து நம்ம சப்ளிமெண்ட்டுக்கு வச்சுக்கலாம். சப்ளிமெண்ட்னா சரி, நீங்க டிடி பாஸ் மாதிரி நினைக்காதீங்க, சப்ளிமெண்ட் கண்டிப்பா அதை வாசிச்சுதான் ஆகணும் பிஎம்எஃப். ஓகேவா? ஸோ அதை வந்து நீங்க பாருங்க. அண்ட் தென்
எக்கானமி அப்படின்னு பாக்குறப்ப நமக்கு GS3ல ஒரு மெயின்ஸ்ல அண்ட் ப்ரிலிம்ஸ்லயுமே நமக்கு எக்கனாமிக்ஸ் வரும். ஸோ இதுல உங்களுக்கு NCERT 11th கண்டிப்பா நீங்க பார்த்துதான் ஆகணும். ஸோ இது கூட வந்து எக்கனாமி, இந்தியன் எக்கனாமி பை ரமேஷ் சிங் புக், இந்த புக் இருக்கு பாத்தீங்களா, இதோட லேட்டஸ்ட் எடிஷன் வாங்குங்க. ஸோ சில பேருக்கு இந்த புக் வந்து கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஃபீல்ல இருந்து அப்படின்னா நீங்க விவேக் சிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கும், அதை கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், நீங்க போய் வாங்கிக்கலாம். விவேக் சிங், ஓகேவா? அப்படி இல்ல சார் எனக்கு அதுவுமே எனக்கு டஃபா இருக்கு அப்படின்னா நீங்க நிதின் சிங்கானியா, அவர் நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் எழுதினதுனால ஒரு ஆத்தர், அவர் தான் நிதின் சிங்கானியா. அவருமே வந்து எக்கனாமிக் வந்து ஒரு சோர்ஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம், நீங்க பார்க்கலாம், அதுவுமே ஒரு நல்ல சோர்ஸ். இந்த மூணுல ஏதாவது ஒன்னு எடுங்க, ரமேஷ் சிங்கில், நிதின் சிங்கானியா, ஆர்எஸ் நமக்கு வந்து இன்னொரு சோர்ஸ் சொன்னோம்ல, ஸோ நீங்க வந்து அங்க வந்து போகலாம் விவேக் சிங். ஸோ அதை விட்டு நீங்க வந்து எல்லா சோர்ஸும் எடுக்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஆர்எல்ஸ் நீங்க ஸ்ரீராமோட எக்கனாமி நோட்ஸுமே நீங்க பார்க்கலாம். விஷன் ஐஏஎஸோட எக்கனாமிக் கம்பைலேஷன் நல்லதா இருக்கும், பட் எனக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸோட விஷனோட குவாலிட்டியை கம்பேர் பண்றப்ப எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் நாட் அப் டு தி லெவல். ஸோ அதனால நான் ரெஃபர் பண்றது வந்து நீங்க விவேக் சிங் போகலாம், ஆர்எல்ஸ் நீங்க நிதின் சிங்கானியா, ரமேஷ் சிங் எதனால நீங்க வந்து போய்க்கலாம், ஓகேங்களா? இது கூட எக்கனாமிக்ஸ் சர்வே பிளஸ் பட்ஜெட் ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுவுமே நம்ம வந்து கண்டிப்பா பார்த்துதான் ஆகணும். ஸோ இந்த புக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான புக்கு. சங்கர் கணேஷ், அதாவது சார் எக்கனாமில எனக்கு பேசிக் கான்செப்டே தெரியல சார், ரெப்போ ரேட்னா என்னன்னு புரியல, ரிவர்ஸ் ரெப்போ, இந்த மாதிரி கான்செப்ட்ஸ்க்கு மட்டும் வேணும் அப்படின்னா சங்கர் கணேஷ் புக் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சங்கர் கணேஷ் அப்படிங்கிற நம்ம தமிழ்நாடு ஆத்தர் தான். ஸோ சர்வீஸ் வாங்கின ஒரு கேண்டிடேட். ஸோ அவர் வந்து புக் எழுதியிருக்காரு. ஸோ அதுவுமே என்ன பண்ணலாம், எக்கனாமிக்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சஜஸ்ட் பண்றது NCERT புக்கு ஆஸ் வெல் அஸ் வந்து ரமேஷ் சிங் ஆர் விவேக் சிங் ஆர் வந்து நம்ம நிதின் சிங்கானியா அதை எடுத்துக்கலாம். அதான் ஆர்எல்ஸ் ஸ்ரீராம், அப்படி இல்லைன்னா சங்கர் கணேஷ் வந்து நம்ம இது கூட சப்ளிமெண்ட் பண்ணிக்கிறது. இதுல எந்த புக் வாங்கினாலும் சங்கர் கணேஷ் வாங்குறது நல்லது, ஓகேங்களா? அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் இக்காலஜி அப்படின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்ல சோர்ஸ் அப்படின்னா PMF. அதே மாதிரி சங்கர் புக்கும் இருக்குங்க, இதுதான் PMF புக்கு, இது வந்து கீழே இருக்கிறது சங்கர் புக்கு. என்ன டிஃபரன்ஸ் ரெண்டுக்குமே அப்படின்னா, சில பேருக்கு வந்து அப்படியே வந்து டம்ப்டி மெட்டீரியலா இருக்கும். அதாவது தமிழ் லாங்குவேஜ் சொன்னா ஒரு மாதிரி கச்சடா மாதிரி அப்படியே கச்ச 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 கச்சன்னு இருக்கும்ல, அப்படி இருக்கும் சங்கர் புக். PMF வந்து உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணிருக்கும். சார் எனக்கு பக்கம் பக்கமா படிச்சு நான் புரிஞ்சுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா சங்கர் பக்கம் போனா நல்ல சோர்ஸ், ஆல் இண்டியா லெவல்ல மார்க்கெட்ல நல்ல சோர்ஸாவே இருக்கு. இல்ல சார் எனக்கு வந்து கொஞ்சம் ஷார்ட்டா கொஞ்சம் கிறிஸ்பா எனக்கு வாட் இஸ் வாட்டுங்கிற லெவலுக்கு நல்லா, பட் வாட் இஸ் வாட்னு இருக்காது, கொஞ்சம் டீடைலாக தான் இருக்கும். பட் கலர் கலரா கொடுத்து எது இம்பார்ட்டன்டோ அதை பாக்ஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை தூக்கி உள்ள போட்டு அப்படி கொடுத்துருக்கதான் இந்த PMF என்விரான்மெண்ட். ஸோ அதனால இந்த சோர்ஸ் வந்து நல்லா இருக்கும். என்னோட அட்வைஸ் வந்து நான் சஜஸ்ட் பண்றது PMF நீங்க போறது வந்து நல்லது அப்படின்னு தான் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அது கூட வந்து உங்களுக்கு பயாலஜி கிளாஸோட NCERTs சில டாபிக்ஸ் இருக்கு எக்காலஜி ரிலேட்டடா, அது நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் மினிஸ்ட்ரி இருக்காங்கல்ல, ஸோ அந்த மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட்ஸ் அதோட கன்வென்ஷனை பத்தி நீங்க பார்க்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு போறப்ப விஷனோட PT 365 இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நீங்க பார்த்துட்டு போறது உங்களுக்கு ஒரு அட்வைசபிளான ஒரு விஷயம். அண்ட் தென் சயின்ஸ் அண்ட் டெக், ஸோ GS3ல வரும் அண்ட் ப்ரிலிம்ஸ்லயும் வரும். ஸோ NCERT 6th இருந்து 10th எல்லாத்தையும் படிக்கணுமானா அவசியம் இல்லை. ஸோ செலக்டட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சா போதும். ஸோ அது கூட நம்ம வீடியோ கூட ஃபியூச்சர்ல போடலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ISRO, DRDO அந்த மாதிரி ஆர்கனைசேஷன் ரிலேட்டட் அண்ட் டெக்னாலஜி, ஸ்பேஸ் டெக்னாலஜி, டிஃபென்ஸ் டெக்னாலஜி அண்ட் பயோடெக், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம வந்து பேப்பர் வாஷாலே உங்களுக்கு அது போதும். ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் பொறுத்தவரை நீங்க பெருசா ஸ்டாட்டிக்ல ஃபோக்கஸ் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸ்டாட்டிக்ல சில ஆஸ்பெக்ட் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு, இப்போ நானோ டெக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதோட கரண்ட்ல என்ன அப்டேட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் கேட்பாங்க கொஸ்டின். பட் அந்த கொஸ்டின் சால்வ் பண்ணது நம்ம ஒரு பேசிக் வேணுங்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம், நம்ம NCERT பக்கம் நம்ம போகணும் அப்படிங்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம PIB அண்ட் டவுன் டு எர்த் மேகசினே நம்ம என்ன பண்ணிக்கலாம், சப்ளிமெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். இந்த டவுன் டு எர்த் மேகசின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, அது வந்து நம்ம நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா அது நல்லது. அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் நீங்க வந்து ஹிந்து ஆர் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏதாவது ஒன்று பாருங்க. அண்ட் விஷன் IAS மந்த்லி மேகசின் அல்லது இன்சைட்ஸ், ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து நீங்க எடுத்து அதை ஃபுல்லா வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது கூட நியூஸ் பேப்பர் தான் மெயின். நீங்க எந்த இதுல படிச்சீங்கனாலும் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறது ஒரு மெயினான விஷயம். ஏன்னா எக்ஸாம்ல அதுதான் உங்களுக்கு ஸ்ட்ரைக் அவுட் ஆகி ஆப்ஷன் எலிமினேட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது கூட PIBயோட சம்மரிஸ் இருக்கும், அதையுமே நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இயர் எண்ட் ஆனுவல் இயர் எண்ட் ரிப்போர்ட் அப்படிலாம் விடுவாங்க, அந்த ரிப்போர்ட்டுமே பார்க்கலாம். ஸோ PIB ரெகுலரா வாட்ச் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் மெயின்ஸ் 365, அதாவது PT 365 மாதிரி மெயின்ஸ் 365 அப்படின்னு விஷயம்ல விடுவாங்க, அதுவுமே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு சோர்சஸா எடுத்துக்கலாம். அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் பத்தி நம்ம தனியாவே ஒரு வீடியோ வந்து நான் போடுறேன் நியூஸ் பேப்பர் ரிலேட்டடா, ஸோ அதனால டோன்ட் வரி. அடுத்து எத்திக்ஸ் GS பேப்பர் 4. ஸோ இதுக்கு வந்து நீங்க லெக்சிகான் புக் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து தி சுப்பராவ் எத்திக்ஸ் புக் எடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வேணாம் சார் நான் லுக்மான்ல கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அந்த சோர்ஸை மட்டுமே ஸ்டிக் பண்ணிட்டு நீங்க போங்க, வேற எதுவுமே வேணாம். ரெஃபரன்ஸ் வேணா லெக்சிகான் வச்சுக்கோங்க தவிர வேணாம்.
அப்படி இல்லைன்னா நீங்க லுக்மேனோட சோர்ஸ் கூட நீங்க போகலாம். அதுவுமே என்ன இருக்கு உங்களுக்கு எத்திக்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸா தான் உங்களுக்கு இருக்கு. இது கூட செகண்ட் ஏஆர்சி ரிப்போர்ட்ஸ்ல இருக்க செலக்டட் சாப்டர் நம்ம கண்டிப்பா படிச்சே ஆகணும். கேஸ் ஸ்டடிஸை பொறுத்தவரை விஷன் ஃபோரம் ஐஏஎஸ் இதெல்லாம் சில கேஸ் ஸ்டடிஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க சால்வ் பண்ணீங்கனாலுமே அதுவுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் வந்து எத்திக்ஸ் பத்தின ஜென்ரல் விஷயம். ஸோ எத்திக்ஸ் ஆக்சுவலா கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா பிகாஸ் அதுல தான் வந்து நமக்கு மார்க் வந்து கம்மியாகும், டவுன் ஆகும். அதனால எத்திக்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க பாருங்க. ஏதாவது ஒரு கிளாஸஸ் நீங்க பாருங்க. கிளாஸஸ் பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ஒரு சோர்ஸுக்கு போறது பெஸ்ட் ஃபார் எத்திக்ஸ். ஓகேங்களா? டேரக்டா லெக்சர்ல போய் உட்காந்தீங்கன்னா ஒண்ணுமே புரியாது, தலையும் புரியாது, காலும் புரியாது, அப்படிதான் இருக்கும். ஸோ டீச்சர்ட்ட போய் எங்கேயாவது போய் லேர்ன் பண்ணி படிச்சுட்டு அந்த நோட்ஸ் எடுத்துட்டு அது கூட சப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ஆன்சர் ரைட்டிங் எழுத கத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தென் சிசெட், இந்த சிசெட் நம்ம லாஸ்டா வரலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த இந்தியன் சொசைட்டி, ஸோ என்சிஆர்டி 11th and 12th, ஸோ அது கூட வந்து சோஷியல் ப்ராப்ளம்ஸ் இன் இந்தியா, ராமோஜான்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் வந்து உங்களுக்கு இந்தியன் சொசைட்டிக்கு நல்லாவே இருக்கு. அப்படி இல்லைன்னா வெறும் விஷன் ஐஏஎஸ் அல்லது ஃபோரம் ஐஏஎஸோட இந்த வேல்யூ எடிஷன் நோட்ஸ் இருக்கும். அது கூட விஷன் ஐஏஎஸ்ல வேல்யூ எடிஷன் நோட்ஸ் ஒன்று விடுவாங்க. அது இல்லாம ஜென்ரல் நோட்ஸ் ஒன்று இருக்கும். அதுவுமே உங்களுக்கு என்னது ஒரு நல்ல சோர்ஸ். அதனால நீங்க அதுவுமே நீங்க என்ன பண்ணலாம், போய் நீங்க பாத்துக்கலாம். ஸோ அது வந்து நோ இஷ்யூஸ். அதே மாதிரி அடுத்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட சஜஷன் விஷன் நோட்ஸ்ல போறது நல்லது. ஏன்னா விஷன் நோட்ஸ் கொஞ்சம் நல்லா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் கொஞ்சம் பல்கியா இருக்கும். ஸோ அதனால பாருங்க. பட் வஜ்ரமும் சூப்பரா தான் இருக்கு. ஸோ ரெண்டுல நீங்க எது வேணா எடுத்துக்கலாம். இது கூட நீங்க சப்ளிமெண்ட் பண்ணி, இல்ல சார் நான் புக்ல தான் படிக்கணும், எனக்கு விஷன் மாதிரியான மெட்டீரியல் எனக்கு பிடிக்கல, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்டர்நேஷனல் ரிலேஷன் போய் அசோக் குமார் சார் அவர் எழுதியிருப்பாரு. ஸோ அந்த புக்குமே நீங்க என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இந்த இந்தியன் ஃபாரின் பாலிசி பை ராஜீவ் சிக்ரின்னு ஒரு புக் இருக்கும். சில பேர் இந்த புக்கை படிச்சுட்டு நான் ஐயாயிரம் முடிச்சிட்டேன் அப்படி கிடையாது. இது வந்து ஃபாரின் பாலிசி ரிலேட்டடான ஒரு புக் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க வந்து அதையுமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இருக்காங்களா, அவங்களோட கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஐயா இருக்கு. ஸோ ஃபுல்லாவே உங்களுக்கு கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்ல தாங்க ஐயா வந்து ஜெனரலா கேட்பாங்க. அது வந்து ஃபார் ரெஃபரன்ஸுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்டாட்டிக் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்தியா பங்களாதேஷ் ரிலேஷன் அப்படின்னா இந்தியா பங்களாதேஷ்க்கு என்னென்ன மாதிரியான ரிலேஷன்லாம் ஆல்ரெடி இருந்தது, ஹிஸ்டாரிக்கலா என்ன இருந்தது, கல்ச்சர்லாம் என்ன இருந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அந்த புக்கெல்லாம் படிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால வந்து இது மேண்டேட்டரி. அடுத்து இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அசோக் குமார் சார் விபுல் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு புக் எழுதியிருப்பாங்க, சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு. இந்த புக் நல்லா இருக்கு. ஆர்எஸ் பவுனிக் சிங் ஒரு புக் எழுதியிருக்காங்க, அதுவுமே நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதுவுமே நீங்க வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லைன்னா விஷன் ஐஏஎஸோட நோட்ஸ் நல்லாவே இருக்கு. இன்டர்னல் செக்யூரிட்டி ரொம்ப கம்மியா கிறிஸ்பா இருக்கும், நல்லா இருக்கு. வஜ்ரமோட நோட்ஸும் நல்லா இருக்கும். இந்த 4ல ஏதாவது ஒன்னு எடுத்துக்கங்க போதும், அதுக்கு மேல தேவையில்லை. ஓகேங்களா? 40 மார்க் மெயின்ஸ் எழுதுற மாதிரி கேட்கறாங்க, அதுக்கு எதுக்கு உட்காந்து 4 புக்கை படிச்சுக்கிட்டு. ஸோ இதுதான் கைஸ் வந்து ஜென்ரலா புக் லிஸ்ட். ஸோ இது கூட வந்து சிசெட் ப்ரிலிம்ஸ்க்கு வந்து இருக்க பேப்பர் 2ல உங்களுக்கு 2 பார்ட், ஒன்று ஆப்டின்னு ஒன்று ரீசனிங் இருக்கு. அது இல்லாம காம்ப்ரி இருக்கு. நம்ம வந்து ஜஸ்ட் வந்து இந்த பார்ட் கூட நம்ம சொல்றேன். ஆப்டிடியூடுக்கும் உங்களுக்கு ஆர்எஸ் அகர்வால் நீங்க போகலாம். ரீசனிங்க்கு வந்து நீங்க அரிஹந்த் ஜென்ரலா போகலாம். ஸோ இல்ல உங்களுக்கு டாடா மெக்ரகில்ல வேற ஏதாவது சோர்ஸ் லான்ச் பண்ணாலும் அதுவுமே நல்லா தான் இருக்கு. அண்ட் அரிஹந்த்ல இன்னொரு புக் இருக்கு, கிராக்கிங் தி சிசெட் பேப்பர் 2 அப்படின்னு. இது வந்து உங்களுக்கு தேவைன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து இட்ஸ் நாட் ரெக்வயர்டு. உங்களுக்கு இல்ல ஷார்ட் கட்ஸ் வந்து சிலது தேவைப்படுது அப்படின்னா நீங்க திஷா பப்ளிகேஷன்ல ஷார்ட் கட்ஸ் இன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. அதுவுமே நீங்க எடுத்து என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் ப்ரிலிம்ஸ் சிசெட்டை பொறுத்த வரணும் ஒரே விஷயம் தான், நீங்க எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்றீங்க அப்படிங்கறதான் விஷயம். அது கூட நீங்க பிஒய்க்கு ஃபுல்லா சால்வ் பண்ணணும். நீங்க சிசெட்ல எந்தெந்த கொஸ்டின் எல்லாம் கேட்டிருக்காங்களோ, இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னா அதுல கேட்ட எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணி அனலைஸ் பண்ணி அடுத்த வருஷம் இதுல இங்க ட்விஸ்ட் வைக்கலாம், அங்க ட்விஸ்ட் வைக்கலாம் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கனாலே அவ்வளவுதான். சிசர் வந்து ஒன்னும் ஒரு பெரிய டீல்லாம் இல்லை கைஸ். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா இந்த புக் சோர்ஸோட விஷயம். அண்ட் ஃபைனலா ஒண்ணு சொல்லிடுறேன், இது மெயின். முதல்ல யூபிஎஸ்சி சிலபஸை கோ த்ரூ பண்ணுங்க. ஓகேவா? சோர்ஸை லிமிட் பண்ணுங்க. நான் மேல கொடுத்துருக்கேன் இஷ்டத்துக்கு என்ன பண்ணக்கூடாது, சோர்ஸ்ல வந்து விளையாடக்கூடாது. ஸோ சோர்ஸை லிமிட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்ல இருந்து படிக்க ஆரம்பிங்க. எனக்கு பாலிட்டி பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பாலிட்டில இருந்து ஆரம்பிங்க. அதுக்குன்னு பாலிட்டி பிடிக்கும்னு எடுத்துட்டு பாலிட்டிக்குள்ள டெப்தா இறங்கி உள்ள போனீங்கன்னா இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஓகேங்களா? ஸோ வாட் இது வந்து ஒரு ஜெனரலிஸ்டிக் எக்ஸாம் தானே தவிர இது வந்து ரொம்ப சப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக்கா உள்ள போய் டெப்தா கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம படிக்கிறது எப்படி இருக்கணும்னா இப்படி படிக்கணும், இப்படி டீப்பா அப்படி வெர்டிகலா உள்ள போனீங்கன்னா வெர்டிகல் மெத்தட் வந்து ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ ஹரிசாண்டல் அப்படியே படிச்சுட்டு வாட் அப்படிங்கிற லெவலுக்கு நீங்க வந்து படிச்சுட்டு போறது வந்து ஒரு பெஸ்ட் மெத்தட். ஸோ அதே மாதிரி பிஒய்க்கு என்ன பண்ணுங்க, கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸ், ரெண்டுக்குமே சால்வ் பண்ணுங்க. ஸோ அப்படி சால்வ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு நிறைய பேருக்கு கிளியர் பண்ணிடலாம். அதே மாதிரி இதை முடிச்சதுக்கு அப்புறமா வேணா டெஸ்ட் சீரிஸ் யூஸ் பண்ணுங்க.
அதை விட்டு நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு டைரக்டா 4th ஸ்டெப்புக்கு பதிலாக 5th ஸ்டெப் வந்துருவாங்க. வந்து இன்ஸ்டியூட்ல இருக்கிறத அட்டன் பண்ணிட்டு அப்புறம் யூபிஎஸ்சியில போயிட்டு என்னால ஒழுங்கா பண்ண முடியல அப்படின்னா எப்படி பண்ண முடியும்? சி, 2 கண்ணு, ஒன்னு சிலபஸ், இன்னொன்னு பிஒய்க்கு. யூபிஎஸ்சி பார்த்துக்கிட்டே இருக்கும் இவங்க பிஒய்க்கு பாக்குறாங்களா இல்லையான்னு. ஸோ அதனால பிஒய்க்குள்ள தயவு செஞ்சு கைஸ் சொல்றேன், ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸோ சிலபஸே ரீட் பண்ணுங்க, அதுதான் 2 ஐ. ஸோ 2 ஐ ஆஃப் யூபிஎஸ்சி அப்படின்னா ஒன்று சிலபஸ், இன்னொன்று பிஒய்க்கு. அதனால ஸோ இதுதான் ஜென்ரலான விஷயம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சிம்பிளா சொல்றேன், புக் லிஸ்ட் பார்த்துருக்கோம். ஸோ பாலிட்டி பார்த்தாச்சு, அவங்களுக்கு சொல்லியிருக்கு லக்ஷ்மிகாந்த். அதே மாதிரி ஹிஸ்ட்ரியுமே உங்களுக்கு நம்ம பேசியிருக்கோம். அண்ட் தென் வந்து மாடர்ன் இந்தியா சொல்லியாச்சு, அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பேசியாச்சு, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி அண்ட் ஜியாகிரபியுமே பேசியாச்சு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல, எக்கனாமி, அண்ட் தென் வந்து என்விரான்மெண்ட், அண்ட் தென் சயின்ஸ் டெக் பேசியாச்சு, எத்திக்ஸ், இந்தியன் சொசைட்டி, ஐஆர், இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஃபைன். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு நீங்க போறப்போ இந்த என்விரான்மெண்ட் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ இந்த டிஎம்க்கு நீங்க ஜென்ரலா விஷனோட நோட்ஸுக்கு போறது நல்லது. ரொம்ப குட்டியா இருக்கும், அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம், ஈஸியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஜியாகிரபி அதுலயுமே வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி தான் வரும். இதுல வந்து என்டிஎம்ஏ கொடுக்குற கைட்லைன்ஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுங்க. நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சில கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அந்த கைட்லைன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஃபிளட் வரப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா என்டிஎம்ஏ ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து டிஎம் வந்து உங்களுக்கு போதும். ஸோ விஷனோட சேர்த்து நீங்க அந்த என்டிஎம்ஏ கைட்லைன்ஸை நீங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு என்னது ஓரளவு கவர் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலா யூபிஎஸ்சியில் இருக்கிற புக் லிஸ்ட். ஸோ இதான் கைஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு வந்து ஓரளவு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளாரிட்டி இல்லை அப்படின்னா நீங்க கீழே வந்து கமெண்ட்ல வந்து உங்களுக்கு என்ன டவுட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுங்க, அதையுமே நம்ம கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அண்ட் மறக்காம புக் லிஸ்ட் வீடியோ வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் திருப்பி நான் ஃபைனல் வார்னிங்காவே சொல்றேன், மெட்டீரியலை ஹண்ட் பண்ணாதீங்க. நான் இவ்வளவு மெட்டீரியல் சொல்லியிருக்கேன்னு மெட்டீரியல்ல போயிட்டு இன்னைக்கே போய் 4 புக்கு வாங்குறேன், லக்ஷ்மிகாந்தும் வாங்குவேன், அடுத்து வந்து கூட டிடி பஸ்ஸும் வாங்குவேன், அவர் பார்லிமெண்ட்டும் வாங்குவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது டிசாஸ்டர் ப்ரிப்பரேஷன்ல தப்பா போறீங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு சோர்ஸ் எடுங்க, அதை திருப்பி ரெப்பிட்டேட்டிவா படிங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணுங்க. ஸோ அதுக்கு மேல உங்களை செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டியூட் கொஸ்டின் சால்வ் பண்ணுங்க, டைரக்டா எக்ஸாம்குள்ள போங்க, கண்டிப்பா கிளியர் ஆகும். ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. ஸோ இதோட நம்ம இந்த செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம ஜென்ரலான யூபிஎஸ்சியான எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் எக்ஸாம், ப்ரிலிம்ஸ், பிஓக்கு பேசிஸ்லாம் நம்ம எடுத்துட்டு வரலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.